Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய தமிழ்நாடு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சற்று முன் அதாவது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், நிரந்தர அரசு வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி வந்து ஜாப் வந்து நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக 1 மந்த் டைம் இருக்குங்க. 1 மந்த் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பையன் வந்து அப்ளை பண்ணாமல் டக்குன்னு கூடி சீக்கிரமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அப்ளை பண்ணாமல் ரொம்ப லேட்டாக அப்ளை பண்ணாமல் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது. அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாப் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு சேனல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சேனலாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாமு, டெட் எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸு, கொஸ்டின் பேங்க்கு, ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் வந்து கிடச்சிரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேவை மையத்திலேருந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி எல்லாமே வந்து மிஸ் ஆயிடுச்சு, புதுசாக அப்ளை பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும், எதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். பிஎஃப்ல வந்து பணம் எடுக்கணும், பிஎஃப் வந்து லாக் ஆயிடுச்சு, பிஎஃப்ல வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும், எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே குரூப்பில் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1600க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. சின்ன குட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். நீங்கள் ஈஸியாக வந்து வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அதனால் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய இந்த டெலிகிராம் சேனல். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மஸ்ட்டாக போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலையணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும், சரிங்களா? இதுதான் அப்ளிகேஷனுடைய ஃபார்மேட், அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் நேம் ஆஃப் த ட்ரேட் அப்ளிகேண்ட்டுங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து கொடுத்துக்கோங்க. என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் பேர் வந்து கொடுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிடையாது, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ஒரு 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிற போகிறீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமு, அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், உங்களுடைய ரிலீஜியன், நேஷனாலிட்டி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2022 அன்றைக்கி உங்கள் ஏஜ் வந்து என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க, அதை கொடுங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 10th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு 10th கொடுங்க, இல்லை ஐடினா ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஏதாச்சும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் ஐடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேறு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வேறு, ரெண்டையும் போட்டு நீங்கள் வந்து குழப்பிக்கிறாதீங்க. இல்லை ப்ரோ நான் வந்து டெக்னிக்கலாக எதுவுமே படிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் அப்ளிகேண்ட் நில் அப்படின்னு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது ஆஃப்லைனில் வந்து சப்மிட் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். என்னென்ன போஸ்டிங்காக ஃபஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? கிராம்ஸ் ரோடு சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சியில் வந்து கொடுக்குறாங்க. நான் கெஜெட்டடு நான் மினிஸ்ட்ரியல்ங்கிற ஒரு ரோலில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? அந்த ட்ரேட் வைஸில் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்வி மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்டு அப்படிங்கிற உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4 வேக்கன்ட் வந்து இருக்குது. அது கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேக்கன்சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சியும், யூஆர் கேட்டகரிக்கு 2 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. எம்வி எலக்ட்ரிஷியன்கிற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கிடையாது. யூஆர் கேட்டகரிக்கு மட்டும் ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் உங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில்லர் அப்படிங்கிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஸ்கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு வேக்கண்ட்டு. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓபிசி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும்.
இந்த ஜாப்புக்கு ஓபிசி கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஏன்னா நீங்கள் அதர் பிளாக் வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம தமிழக அரசுலேருந்து. அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இ-சேவை மையம் மூலியமாக ஒரே வாரத்தில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ரூவல் ஆகி பிடிஎஃப் நாங்களே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. அதை கான்டாக்ட் பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் பேட்சுக்குள்ளே டெலிகிராம் சேனலுக்குள்ளே வந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். டோட்டலாக இதே மாதிரி 7 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. எலிஜிபிலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணி உள்ளே போக முடியும். ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. மஸ்ட்டாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. மோட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, 2வது வந்து இன்டர்வியூ வைப்பாங்க சரிங்களா. ட்ரேடு டெஸ்ட்னா ரொம்ப அது கஷ்டமாலாம் கிடையாது. அந்த உங்கள் ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிலபஸ் தான் கொடுப்பாங்க சரிங்களா. அதெல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிய வரும். அது எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் எலிஜிபிலிட்டி சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கவனமாக வந்து படிக்கணும். இதை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. செல்ஃப் அட்டஸ்டட் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து ஃபார்ம்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி பின்கோடு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்ளிகேண்ட் மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன்டு பை கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் எம்வி மெக்கானிக் ஒன்லின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ங்கிறது வந்து எம்வி மெக்கானிக் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணால் போதும். ட்ரேடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணக்கூடிய அட்ரஸஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. த சீனியர் மேனேஜர் ஜேஏஜி மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் 37 கிராம் ரோடு சென்னை 6,06,000 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு மார்க் பண்ணி கூட இந்த இடத்துல நான் வந்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்து வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோர்சஸ் சர்வீஸுங்கிற டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கான எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. எல்லா லிங்க்ஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு, நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். நல்ல ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். இந்த ஜாப்புக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு எவ்வளோ வந்து இருக்கும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனமாக வந்து படித்து பாருங்கள். இந்த எம்எம்எஸ் இந்த சென்னை ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி ப்ரோ கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி ரேஞ்சாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இவங்க வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க சரிங்களா. அதை நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிற அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவுமே வந்து சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், எஸ்சி எஸ்டி உமன்ஸ் ஆல் ஓவர் உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மற்ற ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் யூஆர் கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஜஸ்ட் 100 ரூபா வந்து பே பண்ணாலே போதும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரிங்களா. அதை ஆஃப்லைனில் பண்ணி அதுக்கான அட்டாச்சு செல்ஃப் அட்டாச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாவோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ளை பண்ணக்கூடிய மோட் எல்லாமே இந்த ஆஃப்லைன் தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பார்த்தாலே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நடந்துட்டு இருக்கு சரிங்களா. அந்த வேலை வாய்ப்பின்மைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சைட்லேருந்து ஒரு முயற்சி எடுத்து யூடியூப்ல வந்து மக்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக அதில் வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. இன்னமும் ஃபியூச்சரில் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு அடுத்த ஒரு வீடியோஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.